வேலைக்காரி எபிசோட் 6ஓட அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லார் வீட்லேயும் மாமியார் கொடுமை மருமக இப்படி தான் இருக்கும் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஒரு முதலாளியோட கொடுமையோ கொடுமை. ஒரு வேலைக்கு வந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியெல்லாம் பாடுபடுத்தணுமோ ஸோ அப்படியெல்லாமே பாடுபடுத்துகிறாங்க. அப்படி பாடுபடுத்தினாச்சாச்சு இந்த வேலையை விட்டு போவாங்களா அப்படின்னு பண்ணுறாங்களா, இல்லை இவங்கள வந்து இவ்வளோ அசிங்கம் பண்ணி வேறு ஏதாச்சும் சாதிக்கலாமான்னு நினச்சி இவங்க பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் இது எல்லாமே பொருந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அங்கேயே வந்து நிற்கிறாங்க. அவங்க சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுப்பும் தெரிவிக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக செய்கிறாங்க. அவங்க மறுபடியும் அதே வேலையை செய்ய சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அவங்க போய்ட்டு அந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ என்னவோ தெரியல. ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஹீரோயினோட மனசு எவ்வளோ பாடுபடும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாள் நல்லா போகும் அப்படின்னு சொல்ல எதிர்பார்த்துருப்போம். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் ஸோ அவங்க அக்கான்னு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட வேற வந்துடுறாங்க. அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுமை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க அந்த வீட்டுக்கு வரலன்னு வைங்களேன், ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவங்கள ஒரு பந்து ஆட்டமாக ஆடிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து கொஞ்சம் ஒரு ரூடான ஒரு இதுதான். ஆனால் இவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம வந்து பார்த்திருக்கு. இவங்க அவங்கள எல்லாம் எந்தெந்த விதத்தில் கொடுமைப்படுத்தணுமோ அந்தந்த விதத்தில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே பொறுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே செம்மையான ஒரு சூப்பர் ஹிட்டும் ஒரு செம்மையான ஒரு ஹிட்டுமே. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு இவங்களெல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறாங்களா, ஸோ அப்போ தான் இவங்க வாய் வந்து மூடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இவங்களாம் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கூடவே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு எண்ணம். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பின்னாடி தான் போயிருக்காங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட இவங்கள திரும்பி பார்க்குற மாதிரியே இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். என்னடா நம்ம இப்படி சுத்திட்டு இருக்காங்களே ஓனரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து பெரிய இடத்து பையன வளைச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒரு தயக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல பார்க்கலாம். ஸோ எத்தனை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இப்படியே போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ எபிசோடுமே ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறது வந்து கொடுமையான கொடுமை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குற ஆடியன்ஸுக்குமே கிட்டே இருக்குது. ஏன்னா இவங்களும் ஏதாச்சும் புதுசா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்கள வந்து கொடுமைப்படுத்துறதுலயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு விஷயமும் வந்து செஞ்சுட்ருக்காங்க. இந்த விஷயம் ஒரு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரயோஜனம் இல்லாத ஒரு இதுதான். என்னதான் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு எனக்குமே தெரியல. சரி, அப்படி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஸோ, அப்பா இவங்க பண்ண அந்த கொடுமை எல்லாமே அவங்க முன்னாடி வந்து இருக்கும்போது, இவங்க அவங்களுக்கு தகுந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாங்கன்னு வைங்க. ஸோ, அப்பா இவங்களோட முகத்த போய் எங்க வச்சுப்பாங்க? இவங்களும் நம்ம பையன் இருக்கு, நம்ம ஹீரோவோட அத்தை இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ, அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய பொண்ண தான் கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே ஒரு இது மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அவங்கள மேனேஜ் பண்ணிப்பாங்க. சரி, கல்யாணத்துக்கு தான் எப்ப அப்படின்றது தான் நம்ம சுவாரஸ்யமே இருக்க போகுது. இதுக்கு இப்போ வேலைக்காரியே இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள, அந்த வீட்டுக்கூட ஓனர் எப்ப ஆக போறாங்களோ, ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அம்மாவுக்கும் சரி, அவங்க வீட்டு அக்காவுக்கும் சரி, அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கு. ஆனா அன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹீரோயின் வந்து நம்மளால இப்படி பண்ணாங்களே, நம்ம அந்த மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டிப்பா ஒரு நாளுமே நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இவங்களும் பெரிய இடத்து பொண்ணு தான். ஆனா என்ன காரணத்துக்கு அங்க வந்திருக்காங்க அப்படின்றது தான் அதோட ஃப்ளாஷ்பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுன்னு வைங்களேன், ஸோ நம்ம ஹீரோயினோட லெவலே வேறங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்கள எந்த ஒரு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏதாச்சும் வீட்ல இருக்கவங்க யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா? ஸோ அப்படி இப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ எங்கே போனாலும் அவங்க போவாங்க ஒரு சில இடத்துக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி வாங்குற இடம் அப்படி இப்படின்னு வந்து சூப்பரா வந்து அவங்கள கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனா, அவங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே இல்ல. ஏன்னா, அவங்க அம்மா வந்து பேசுகிற விதம் அப்படி. ஸோ தன்னுடைய பையன வளச்சு போடலாம் அப்படின்னு நினைக்கிறியா? அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு பேசிருவாங்களோ சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓரங்கட்டி வைம்மா. பேசாம அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டு,
சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு வந்து ஒரு நாள் வந்து முடிவு எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், ஸோ அது யாராலும் மாத்த முடியாது. ஸோ அன்னைக்கு இருக்கு அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ வரப்போற எபிசோடுமே வந்து வரப்போகுது. ஸோ இதே மாரி டெய்லி வீடியோட அப்டேட்ஸ் எல்லாம் தேவைன்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோட அப்டேட்ல உங்கள சந்திக்கலாம். பாய்.